ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு ட்ரீம் லொக்கேஷன், என்னோடய 37th கண்ட்ரி இது வேட்டிக்கன் சிட்டி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டுலேயே ரொம்ப சின்ன கண்ட்ரி, ப்ளஸ்ஸு இராணுவம் எதுவுமே இல்லாத ஒரு கண்ட்ரி வேட்டிக்கன் சிட்டி. இதை இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு அப்படியே மெய் சிலுக்குது. ஏன்னா நான் அப்பப்போ டிவியில் பார்ப்போம், போப்போட ஸ்பீச்சு இல்லைன்னா போப்போட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருந்ததுன்னா அதை பார்க்கலாம். ஸோ அப்போல்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதை இப்போ நேரில் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ரோமில் ரீச் ஆனேன் காலையில். ரோம் ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸு கிடைக்கவே இல்லை ரொம்ப நேரம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால பஸ்ஸு ரொம்ப நேரம் கழித்து தான் கிடச்சிது. ஸோ ஒரு வழியாக எப்படியும் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சரியான க்ரௌடு. ஏன்னா அவங்களோட சில்வர் ஜூப்ளி இயர் இது. ஸோ எவ்ரி 25 இயர்ஸ் ஒருக்கா அவங்க வந்து சில்வர் ஜூப்ளி இயர் கொண்டாடுவாங்க. ஸோ இது 2025 அப்படின்றனால இது அவங்களுக்கு சில்வர் ஜூப்ளி இயர். அதனால் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு. இது இப்போ உள்ளே போகிறதுக்கு கூட சரியான க்யூ இருக்குது. க்ரௌடு எல்லா இடத்துலையும் க்ரௌடு இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு க்ரௌடு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அது மாதிரியெல்லாம் க்ரௌட் இருக்குது. சரி, நம்ம இப்போ சர்ச்சுக்குள்ளே போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். நான் இங்கே ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால. ஸோ அவர் அழகாக நம்ம கூட பேசிவிட்டு, தமிழ் ஃபாதர் தான், அவர் கைட் பண்ணுறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், எங்கேருந்து க்ரௌடு இருக்குது பாருங்கள். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்ம இப்போ ஒரு ஆர்ச் மாதிரி வந்து தாண்டி வந்தோம். அங்கேருந்தே க்ரௌடு இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் குயிக்காக மூவ் ஆகுது. இது வந்து ஜஸ்ட்டு செக்யூரிட்டி செக் க்ரௌடு. இது தாண்டி திருப்பி உள்ளே போகிறப்போ இன்னொரு க்யூ இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம க்யூவில் நிற்கிறோம். செக்யூரிட்டி செக் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. நம்ம அந்த ஜன்னலை தான் அப்படியே ஆவார். இப்போ உள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் உண்மையாகவே பார்க்குறப்போ ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னொரு சைடு ரொம்ப மெய்சில் இழுத்து போச்சு. ஏன்னா ரொம்ப பார்த்து டிவியில் பார்த்து நம்ம பழகின இடம் நம்ம நேரில் பார்க்குறோன்றப்போ ஒரு உண்மையாகவே ஒரு அற்புதமான நேரம். ஸோ உள்ள சர்ச்சுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இப்போது சர்ச்சுக்குள்ளே போகலான்றப்போ இங்கே ஏதோ ஒரு செரிமனி, கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் நின்று பார்க்கல. நாங்கள் நேராக உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு எதிரில் உங்களுக்கு தெரிகிற பில்டிங்கில் தான் இருந்து தான் போப் வந்து கையை அசைப்பார். ஸோ இது வந்து எதிரில் இருக்க தான் சர்ச்சு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிளில் இருக்க பேதுருவோட கல்லறைக்கு மேலே கட்டின சர்ச்சு தான். நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா சாந்தோம் இருக்குது. ஸோ சாந்தோம்னா அது சென்ட் தாமஸ் அவரோட கல்லறைக்கு மேலே கட்டின சர்ச்சு. சர்ச்சுக்கு கீழே கல்லறை இருக்கும், நீங்கள் பேக் சைடில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க், சென்ட் பீட்டரோட கல்லறை இருக்குது. அதுக்கு மேலே இந்த சர்ச் கட்டியிருக்காங்க. இங்கே தான் எல்லா போப்பும் இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு போப்பு வந்து சென்ட் பீட்டர் தான். ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே தான் எல்லா போப்போட கல்லறையும் இருக்குது. இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் உள்ள எல்லா போப்போட கல்லறையும் இருக்குது. எக்ஸப்ட் அந்த லாஸ்ட்டாக இறந்து போன போப் ஃப்ரான்சிஸ் அவரோட கல்லறையை தவிர. அவரை மட்டும் வேறு ஒரு சர்ச்சில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ நான் முன்னாடி போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா இட்டாலின்னு இருக்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சென்ட் மரியா அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன், ஒரு பசிலிக்கா. அதுக்குள்ளே தான் போப் ஃப்ரான்சிஸோட கல்லறை இருக்குது. ஸோ இது வந்து இப்போ சென்ட் பீட்டர்ஸ்பர்க். எல்லா போப்போட கல்லறைங்க இங்கே தான் இருக்குது.
அதில் சென்ட் பீட்டரோட கல்லறை நம்மளோட ஸ்டேஜ் டயஸ்க்கு அப்படி கீழே இருக்கும். அதுக்கு மேலே அவங்க வந்து மெயின் ஒன்று பலிபீடம் மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம இந்த ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஹை சீலிங்கு, ஒரு பில்லரும் ஒரு இடத்துலையும் பயங்கர டிசைன்ஸ், பெயிண்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சரியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸில் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இந்த சீலிங்லேருந்து கண் எடுக்கிறதுக்கே மனசு வரல. அவ்வளோ அழகாக பெயிண்டிங்ஸு, ஒரு வேலைப்பாடு பயங்கரமாக பார்த்துருக்காங்க. அது ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுக்கு நேராக கீழே தான் சென்ட் பீட்டரோட கல்லறை இருக்கும். இந்த சர்ச்சுக்கு கீழே அப்படியே அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாகவே எல்லா போப்போடுங்கள கல்லறையும் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு இப்போ நம்ம அங்கே போகலாம். ரொம்ப க்ரௌடு, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி. ஆனால் ஸ்ட்ரைக்குன்றனால இன்றைக்கி ஆள் கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இதே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மாஸ் நடக்கிறப்போ. ஸோ எல்லா சண்டேயும் போப் வந்து மாஸ் நடத்த மாட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க தான் நடத்துவாங்க. இதை ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் மட்டும்தான் போப் வந்து நடத்த வராது. இதுக்குள்ளே தான் இந்த மெயின் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள். அதுதான் மெயின் டயஸ். அங்கே தான் நடத்துவாங்க. மோஸ்ட்லி எல்லா பசிலிக்கா, எல்லா கத்தீட்ரல்ஸ், எல்லா சர்ச்சஸும் ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை கிராஸ் ஷேப்பில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்புறம் ஸ்ட்ரைட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சு லென்த்து. இது எல்லா சர்ச்சஸ்லேயும் அந்த டூம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ஹைட்டாக டூம் வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சில் டூமுக்கு மேலே போகலாம். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம போவோம். எப்படின்னு பார்க்கணும். டூம் எவ்வளோ க்ரௌடு, எவ்வளோ க்யூ இருக்குதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு தான் போகணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சுட்டு அங்கே வெளியே போய் பார்ப்போம். க்யூ இருந்ததுன்னா ஒரு 1 hour 2 hourனால் வெயிட் பண்ணி போகலாம். இல்லைன்னா டைம் இல்லை நம்ம. ஸோ இதை பாருங்கள். அந்த ஒயிட் கலர் கல் இருக்குது. அதுக்கு நேராக தான் கீழே தான் சென்ட் பீட்டரோட அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதோ இதுக்கு கீழே தான் டைரெக்டாக. நம்ம அது இங்கேருந்தே பார்க்க முடியாது. அது கீழே போய் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அதுக்கு கீழே போகலாம். கீழே போயிட்டு எல்லா போப்புங்களோட கலரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஆனால் டூமுக்கு போகிறதுக்கு மட்டும் நம்ம காசு பே பண்ணணும். அதான் நம்ம இங்கே போயிட்டோன்னா நான் எவ்வளோன்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கோல்டன் கலரில். இதுக்கு நேராக கீழே தான் சென்ட் பீட்டரோட கலர் இருக்குது. யார் நீங்கள் ரோமுக்கு வந்தீங்கனாலும் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். ரோம் ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன் ரோமா டெர்மினின்னு சொல்லுவாங்க. ரோம் இங்கிலீஷ் வேர்டு, ரோமன் அவங்க லாங்குவேஜில் ரோமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டெர்மினல் இங்கிலீஷ் வேர்டு, டெர்மினான்னு அவங்க சொல்லுவாங்க. டெர்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோமா டெர்மினி, ரோம் டெர்மினல். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்ட தான். பஸ்ஸு எப்போவுமே இருக்கும். பஸ் பிடிச்சிட்டு நேராக இங்கே வந்து இறங்கிடலாம். ஒரே பஸ் தான். இறங்கிட்டு நீங்கள் நடந்தே வந்து பார்க்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக ரோம் வரவங்க இதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு தான் நம்ம பேக் சைடு வழியாக அண்டர் கிரவுண்ட் போகணும். நம்ம இந்த போப்போட கல்லறைங்க அதெல்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வெளியே போயிட்டுருக்கோம்.
இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகே சொல்லுங்கள் நில்லுங்க சரி சரி நான் போகிறேன். இல்லை நான் ஃபோட்டோவே எடுக்க மாட்டேன். நல்லது தான் நீங்கள் பண்ணது நல்ல விஷயம். ஸோ வெளியே வந்தாச்சு. அப்படியே பேக் சைடு நடந்து போனோம். பேக் சைடு நடந்து போயிட்டு தான் நம்ம கீழே போயிட்டு அண்டர் கிரவுண்டில் போக முடியும். ஸோ இப்போ கீழே வந்துட்டோம் பாருங்கள். நம்ம டூம் போகிறதுக்கு இதே வழி தான், அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கும் இதே வழி தான். சரி, நீங்கள் டூமுக்கு போகிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் க்யூவை வந்து அவாய்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு செப்பரேட்டு போர்ட்ஸ், சைன் போர்ட்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக போயிடலாம். ஸோ நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணல, ஏன்னா நம்மளோட பிளானே தெரியல. ஆனால் இந்த இது தெரியல, க்யூ பாருங்கள், அதெல்லாம் டூமுக்கு போகிற க்யூ தான். செம்ம பெரிய க்யூ பாருங்கள், தெரியுதா? இது எப்படியும் ஒரு 3-4 ஹவர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைன் வந்து ஸ்லோ மூவிங்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே போவோம். எல்லா போப்போட கலரிங்கெல்லாம் பார்த்துருவோம். அப்படியே சென்ட் பீட்டரோட கலரையும் பார்த்துட்டு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த க்யூவில் நிற்கலாம். ஸோ இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சென்ட் பீட்டர் தான் ஃபஸ்ட்டு போப்பு. அவர்லேருந்து லாஸ்ட்டாக மாதிரி இறந்து போன போப்பு வரைக்கும் அந்த போப் ஃப்ரான்சிஸை தவிர இது எல்லா போப்போட கலரிங்களும் இதுக்கு அடியில் தான் இருக்குது. நான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணல, ஆனால் ஃபியூ மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன் நடந்து போகிற வழியில் இருந்ததுங்களே. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று. இவங்க வந்து எல்லாருமே கீழே அண்டர் கிரவுண்டில் புதைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மார்பிள் ஸ்டோன்ஸ் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாடியை. ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் உள்ளது. அதனால் அதெல்லாம் வந்து ஸ்டோனுக்குள்ளே அப்படியே வச்சுருக்காங்க அந்த காலத்து நடைமுறைப்படி. ஏதோ 1-2 வெரி ரேர் தான் அவங்க வந்து புதைச்சிருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் உள்ளது மட்டும்தான். ரொம்ப பழைய காலத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது மாதிரி ஸ்டோன் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஸ்டோன் பாக்ஸும் மேலே தான் இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் போப்புங்களோட கல்லறைகள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், எங்கெங்கே எவ்வளோ போப்பு இது வரைக்கும் உள்ளது. ஜீசஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ்லேருந்து உள்ள எல்லா போப்போட கல்லறைங்களும் இங்கே இருக்குது. அப்போ வந்து போப் ஜான் பால் இருந்தாங்க ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி. அது எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே பிளான் பண்ணி கட்டி இவ்வளோ போப்புங்களோட கல்லறையை இங்கே வைக்கிற அளவுக்கு, இனி வர போப்புங்க இறந்தாலும் அவங்களோட கல்லறையை வைக்கிற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இருக்குது, பேக் சைடு அதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா என் ஃபோனில் ரொம்ப மெமரி ஆல்மோஸ்ட்டு காலியாக போததுனால நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் மட்டும். ஆனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக டைமும் இல்லை, மெமரியும் இல்லை. அதனால தான் இது வந்து போப்பு பெனடிக்ட் அவரோட கல்லறை. ஸோ இவங்க வந்து ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி
அதனால தான் இது வந்து புதைச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரீசெண்டானதுனால தான் புதைச்சிருக்காங்க. மீதி எல்லாமே மேலே மேலே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இது போப் பெனடிக்ட். இப்போ ரீசெண்டாக இருந்த போப் ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி இறந்தவர் அவர். இந்த 2 போப் ஃப்ரான்சிஸ் தான் நம்ம புதைச்சிருப்பாங்க. இந்த சர்ச்சில் பார்த்துருப்போம். இது பெனடிக்ட் அவரையும் புதைச்சிருக்காங்க. மீதி எல்லா போப்புமே மேலே தான் இருக்குது பாருங்க. இது இந்த ஒரு ஏரியாவில் 3 கலராக இருக்குது. 1 2 3 ஸ்ட்ரைட் 1, லெஃப்ட் 1, ரைட் 1. இதுக்குள்ளேயும் கூட நிறைய இருக்குது. ஆனால் நம்ம போக முடியாது அங்கெல்லாம். இதுக்குள்ளெல்லாம் ஏதோ வால்ட்டு மாதிரி செக்யூர்டாக வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் சென்ட் பீட்டரோட கல்லறை இருக்குது சொன்னாங்க. ஸோ ஆமாம், இதோ இருக்குது பாருங்கள். இதுதான் சென்ட் பீட்டரோட கல்லறை. இதுக்கு மேலே தான் அந்த மெயின் சர்ச்சோட ஸ்டேஜ் இருக்குது. இது உள்ளே தெரியுது பாருங்கள். இது சர்ச்சுக்கு உள்ளேருந்து படிக்கட்டு வழியாக இந்த இடத்துல இறங்க முடியும். ஸோ இதுதான் சென்ட் பீட்டரோட கல்லறை க்ளோஸ்அப்பில். அது ஒரு கண்ணாடி போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி தான் பார்த்துட்டோம். இப்போ இது எக்ஸிட் ஆகிற வழி. இங்கேயும் லெஃப்ட் சைடெல்லாம் ஃபுல்லாக கலரிங்லாம் தான் இருக்குது. நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோடைய சீக்கிரம் முடிச்சிட்டனால டைம் நம்ம ஒரு 2 hours கிட்ட நமக்கு இருக்குது டைம் க்யூவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 1.5 hour க்யூவில் நிற்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் நான். இதை நம்ம கலரை முடிச்சுட்டு மேலே ஏறினோன்னா திருப்பியும் நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். திருப்பியும் நம்ம வெளியே போயிட்டு அதே வழியில் திருப்பியும் போய் க்யூவில் நிற்கணும். அந்த கல்லறைக்கு என்ட்ரு ஆகிறது மட்டும்தான் நம்ம வெளியே என்ட்ரு ஆகும். ஆனால் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வரப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் வருவோம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கவங்க சர்ச்சு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே ஏறாமல் டைரெக்டாக சைடு வழியாக கீழே போயிட்டு கல்லறைங்களை பார்த்துட்டு அப்படியே வந்திங்கன்னா நேராக மேலே வந்துடலாம். டைம் இருக்கிறவங்க மட்டும் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டு பார்த்துட்டு திருப்பி வெளியே போயிட்டு பேக் சைடு வழியாக அந்த கிரேவுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு திருப்பியும் வரலாம். டைம் இல்லாதவங்க நீங்கள் நேராக பேக் சைடு வழியாகவே வந்து கிரேவ் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுதான் வந்து இந்த போப்பு எலெக்ட் பண்ணாங்கன்னா ஒயிட்டு ஸ்மோக்கு, எலெக்ட் பண்ணலன்னா அந்த கிரே ஸ்மோக்கெல்லாம் வரல அந்த இடம். ஸோ இங்கே பாருங்கள் க்யூவில் எவ்வளோ பெரிய க்யூ பாருங்கள். இது டூமுக்கு வந்து 2 வழியாக போகலாம். ஒன்று எலிவேட்டரில் போகிறதுனா 15 euros, படிக்கட்டு வழியாக போகிறதுனா 10 euros. நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் எனக்கு கண்டிப்பாக எலிவேட்டரில் தான் போகணும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். படிக்கட்டு ஏற முடியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் இதை டூமுக்கு மேலே போங்க. இல்லை என்னால் ஸ்டெப்ஸ் ஏற முடியாது, 10 ஸ்டெப்புக்கு மேலே ஏற முடியாதுன்னா போகாதீங்க. நான் இப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் கழிஞ்சு எலிவேட்ரு இது தான் வாங்கியிருக்கேன். ஸோ டேரெக்டாக நம்ம எலிவேட்டரில் போயிட்டு எலிவேட்டரில் போனாலும் மேலே வரைக்கும் நீங்கள் எலிவேட்டரில் போக முடியாது. பாதி தூரம் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் போகணும். ஆனால் நீங்கள் ஸ்டேர்கேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கீழே இருந்தே நீங்கள் வந்து இதில் தான் வர்றோம். ஸோ நம்ம எலிவேட்டரில் வந்துட்டு பாதி வந்துட்டோம் பாருங்கள். இது இங்கேருந்து திருப்பி மேலே ஒரு டூமு மேலே வரைக்கும் ஸ்டெப்பில் தான் போகணும். ஆனால் இதில் இன்னொரு வியூ ஒன்று கிடைக்கும். உள்ளே இருந்து நம்ம அதாவது டூமோட பாதியிலேருந்து அந்த சர்ச்சு அப்படியே ஃபுல்லாக இங்கேருந்து தெரியும். நமக்கு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கேருந்து படிக்கட்டு தான் நமக்கு எலிவேட்டர். இந்த லெவல் வரைக்கும் தான் எலிவேட்டர் இருக்கும். அப்படி நீங்கள் ஸ்டேர்கேஸ் டிக்கெட்டு 10 யூரோக்கு எடுத்திங்கன்னா கீழே இருந்தே நீங்கள் மேலே வரைக்குமே ஸ்டேர்கேஸில் தான் போகணும். ஸோ நம்ம படிக்கட்டு ஏறி மேலே போகிறோம். மேலே போக வியூ சூப்பராக இருக்குது. அதோட இந்த டூமும் ரொம்ப பெருசு. அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. வெளியே நல்லா வெயில், ஆனால் உள்ளே நல்லா கொஞ்சம் குளிராக இருக்குது. ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா குளிராக இருக்குது. பாருங்கள் நம்ம சர்ச்சுக்கு மேலே இருக்கோம். டூம்லேருந்து பார்க்குறோம் பாருங்கள் சர்ச்சு.
இதுதான் அந்த மெயின் டூம் நம்ம கீழேருந்து பார்த்தது. ஸோ நம்ம பாதி வந்துட்டோம் கீழே அப்படியே சர்ச்சு. இங்கே கிளாஸ் போட்டிருக்கனால நமக்கு சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஹைட்டில் அது மாதிரி மேலே போகிறதுக்கு ஒரு வழி, ரிட்டர்ன் வர்றதுக்கு இன்னொரு வழி, அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சு அந்த டைம்லேருந்தே அப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. பாருங்கள், இது பாதி நம்ம மேலே வரைக்கும் போக போகிறோம், டூமுக்கு மேலே வரைக்கும். அதோட ஸ்டேர் கேஸ் எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டுருக்கேன். அது எங்கன்ட்டே தெரியல. சரி பார்ப்போம். இந்த டைம் பாருங்கள் நம்ம இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். சர்ச்சு எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. நடக்க முடியுன்றவங்க கண்டிப்பாக 15 யூரோ இல்லைனா 10 யூரோ ஸ்பெண்ட் பண்ணி மேலே போய் டூமுக்கு மேலே போய் பாருங்கள். சரி, இப்போ டூம் மேலே போகிறோம். பாருங்கள், ஒரு நேரோ ஸ்பேஸ் அப்படி கியூ மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்டெப்ஸு கிளைம் பண்ண முடியாது, அதனால் மேலே வரைக்கும் நிற்பாங்க. ஸோ அவங்க யாராவது மேலே நின்னாங்கன்னா கீழே வரைக்கும் எல்லாம் நிற்க வேண்டியதுதான். பாருங்கள், ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும், ரிட்டர்ன் வர முடியாது. அதனால் நடக்கிறவங்க மட்டும் மேலே ஏறுங்க. பாதி தூரத்தில் ரிட்டர்ன் வரணுன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன், எல்லாம் அழுதுகிட்டே மேலே ஏறினாங்க. சில லேடிஸ் வந்து ஹஸ்பண்டு கூட சண்டை போட்டாங்க, எப்படியாவது பேக்கில் கொண்டு போன்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைஸ் ரொம்ப நேரோ, செகண்டு வந்து ரொம்ப ஹைட்டு. அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு பாருங்கள். இது ஏதோ டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட்டில் போகிற ஆளுக்கு ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியல, சைடு வயசில் நடக்கிறாரு. அவ்வளோ நேரோவாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ மேலே யாராவது நின்று போனாங்கன்னா நம்மளும் நின்று தான் போக முடியும். ஓவர் டேக்கெலாம் பண்ணிவிட்டு போகவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம நேராக நடக்கவே முடியாது. டூமு கிராஸாக க்ளோப் மாதிரி இருக்கனால நம்மளும் உடம்பு அதே ஷேப்பில் வளைச்சி தான் நடக்க முடியும். பாருங்கள், எனக்கெல்லாம் செம்மையாக மூச்சும் வாங்குது, காலம் வலிக்குது. லேடிஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க, நிறைய லேடிஸ் அவங்க ஹஸ்பண்டோட சண்டை போடுறாங்க ரிட்டர்ன் கூப்பிட்டு போகணுன்ட்டு. ஆனால் அது ஒரு எதுவுமே பண்ண முடியாது, ரிட்டர்ன் போகவே முடியாது. ஏன்னா ஒரு ஆள் தான் நடக்கிற இடம். பாருங்கள், அதுவும் ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது, கழுத்தையும் ஸ்டெப்பையும் கோணிட்டு தான் நடக்க முடியும். இந்த மாதிரி இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, இந்த ஆள் பேக்கை தூக்கிட்டு வராரு பாருங்கள். இந்த மாதிரி பேக்கெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா சில இடத்துல நீங்கள் நடக்காமல் உங்கள் பேக்கும் செவுத்தில் இடித்து உங்களை இன்னொரு சைடு தள்ளிகிட்டு இருக்கும். ஸோ கையில் வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க, அது ஒன்றுமே எடுக்காதீங்க. பாருங்கள், இது மேலே லாஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கயிறு பிடிச்சிக்கலாம், கயிறு பிடிச்சி தான் மேலே ஏறணும். இங்கே இந்த இடத்துல எஸ்பெஷலி நம்ம பேக் மாட்டோமோ பேக் நம்மளை தள்ளி விடும். அதனால் பேக்கே மாட்டிக்காதீங்க. இந்த இடத்துக்கு மேலே டூமுக்கு வர்றவங்க கீழே எங்கேயா வச்சுருங்க. இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது கீழே வெயிட் பண்ணுறாங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவோங்க. நம்ம இப்போ ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ டாப் வியூ வந்து பார்க்குறோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னோட ஒரு ட்ரீம் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. டிவிலெல்லாம் நம்ம பார்க்குறப்போ காட்டுவாங்க மேலே இருந்து அந்த ஆர்ச்சு. ஸோ இதோ தெரியுது பாருங்கள், அதுதான் என்னோட ரொம்ப நாளாக நான் நினைப்பேன். இந்த வியூ பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வியூ தான் நம்ம டிவிலெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இது சர்ச்சிலேருந்து அந்த வியூ ரொம்ப தூரத்தில் இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இது. ஸோ இதுதான் நம்ம வேட்டிக்கன் சிட்டி. அது ஒரு கண்ட்ரி. அந்த ஆர்ச் தெரியுது வரைக்கும் பாருங்கள், அது வரைக்கும் தான், இங்கேருந்து அது வரைக்கும் தான் அந்த வேட்டிக்கன் சிட்டி. ஸோ இதுக்கு பேக்கில் போப்போட ஹவுஸு, அப்புறம் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது.
இந்த வியூ வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. அவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்க, கீழே இருந்து பார்த்தா மேலே ஆளுங்க இருக்க மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இதெல்லாம் பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிடணும். ஏன்னா டைம் ரொம்ப தாண்டி போயிடுச்சு. இனி தான் இதுக்கப்புறம் கொலோசியம் அது மாதிரி மற்ற இடத்துக்கெல்லாம் போகணும் ரோமில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் பிடிச்சிட்டு நான் நேபிள்ஸ் போகணும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நைட்டே நடக்கணும், நைட்டுக்கு முன்னாடி. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் வேறு, அதனால் ட்ரெயின் சர்வீசஸ்லாம் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் எவ்வளோ சீக்கிரம் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியுமோ போகணும். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறோம். நான் நீங்களும் ரோம் வர்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. பேக் சைடில் வந்து வில்லாலாம் இருக்குது. எங்கே எதில் இருப்பாங்கன்ட்டுலாம் நமக்கு தெரியாது. ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம், பார்த்துட்டு கிளம்புறேன். கீழே இறங்குறோம் பாருங்கள். அதே மாதிரி இது ஆப்போசிட் சைடு நேரோ ஸ்டெப்ஸு, கயிறு இருக்கும். கயிறு முடிஞ்சால் கயிறை பிடிச்சிட்டு இறங்குங்க. ஆனால் இது கட்டினவங்க ரொம்பவே நல்ல ஆர்கிடெக்ட் மைண்டில் கட்டியிருக்காங்க. சூப்பராக ஒரு சைடு ஏறுறதுக்கு இன்னொரு சைடு இறங்குறதுக்கு. ஏன்னா சப்போஸ் இது மாதிரி அவங்களுக்கு அந்த கட்டினப்பே இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்களா தெரியல. மேலே டூருக்கெல்லாம் சைட் சீங்கெல்லாம் ஆளுங்களை விடணும் அப்படி இப்படின்ட்டுலாம். ஆனால் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ரூட்டு கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் உள்ள ஆர்கிடெக்ட்ஸால் இது மாதிரியெல்லாம் கட்ட முடியுமானே ஒரு டவுட்டு தான். ஆனால் இவங்க அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கீழே இறங்குறப்போ பரவாயில்ல, ஸ்பீடாக இறங்கிடுறோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ லிஃப்ட் இருக்க லெவலுக்கு வந்துட்டோம். ஆனால் நீங்கள் நேராக போய்ட்டு லிஃப்ட்டு எடுத்துடாதீங்க. ஸோ இந்த சைடும் வந்து அந்த ஃப்ரண்ட் வியூ தெரியும், அந்த ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேர்லாம் நான் பார்த்தோன்னே இறங்கிட்டு நேராக போய் லிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, விட்டால் போதும் சாமின்ட்டு. ஸோ ஆல்ரெடி இங்கே இறங்கியாச்சு. இதுதான் நமக்கு ஒரு லெவலு. இதுக்கப்புறம் இங்கே ஸ்டாச்சு, அப்புறம் சைட் சீயிங் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் எல்லாம் இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் எடுத்து போங்க. இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டாச்சுஸ் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா நமக்கு தெரியுறது. இதுதான் அந்த டூம் நம்ம மேலே போயிருந்தது. ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் கிளம்புறேன் இங்கேருந்து. இது வெளியே அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட யூனிஃபார்ம் பாருங்கள், வேட்டிக்கன் சிட்டி கார்ட்ஸோட யூனிஃபார்ம். அவங்கக்கிட்ட போய் பேசுவாங்க, சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. நார்மலாக இது மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இந்த பிரிட்டிஷு எல்லாம் போனீங்கன்னா இந்த குயினோட கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கிட்டேயே போக முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டு கிட்டே போய் பேசுகிறாங்க பாருங்கள் ஆளுங்கெல்லாம். அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ ரோமுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வேட்டிக்கன் சிட்டி போய் பாருங்கள். மறக்கக்கூடாதது போப்புங்களோட கல்லறைகள், பின்ன காசு டைம் ரெண்டும் இருக்கவங்க டூமுக்கு மேலே மறக்காமல் போங்க. லாஸ்ட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தேன், ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் அந்த ஷாப்ஸில் சோவினியரெல்லாம் வச்சுருக்காங்க.
அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் வரம்போ பார்த்தேன், இப்போ போகிறப்ப அதை கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். தூரத்தில் அந்த பிளாக் கலர் போட்டு மாதிரி ஒன்று தெரிஞ்சுட்டு பாருங்கள். இதோ இதுதான். இது என்ன ஸ்டாச்சுன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இது வச்சுருக்காங்க. ஆனால் இது என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இது யாராவது தெரிஞ்சவங்க, இது என்னதுன்னு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேட்டிக்கன் சிட்டியிலிருந்து.